இருக்கீங்க? அவன் ஆளுங்களா? எதுக்கு? இங்க எந்த யாருக்கப்பா காவல்காரு? யாருக்கு காவல்காரு? யாரு யாரு? எங்க எஜமா? எங்க எஜமா அவருக்கு 500 பட்டி. ஒரு பட்டிக்கு 500. அப்ப மொத்தம் நீங்க தான் சொல்லணும். காவல்காரங்க நீங்க தான் சொல்லணும். 500 பட்டி, ஒரு பட்டிக்கு 500 ஆடு. மொத்த கணக்கு சொல்லுங்க. 25 ஆடு. 25. இது குடும்பம் செய்வது போட்டு நீங்க வேலைக்கு சேரக்கு முன்னாடி 500 இருந்தது. இப்ப சேர்ந்ததுக்கு அப்புறம் 25. அதான் எனக்கு தெரிஞ்ச கணக்கு. சரி கம்பி அப்ப வந்துட்டா. சரி இது வரையும் நம்ம எஜமானுக்கு தெரியாம பட்டி இருக்கிற ஆட்ட கூட தெரிஞ்சு எல்லாம் விட்டாச்சு. அந்த கணக்கு காட்டணும். எஜமா வந்தாருன்னா கணக்கு கேட்பாரு. அதனால எவனால ஒரு சிக்கிறாங்க சிக்க மாட்டேன். அதனால சிக்கிறேன். அவன் சிக்கும் போது எல்லாமே வந்தாலே கட்டிட்டு நம்மளும் பழச்சுக்கிறான் பாக்கலாம். மூன்று என்ன முடிக்காம கேவல் பார்க்கணும். தூக்க வருது. அருமையான கவனம். இதான் வேலையை பற்றி மூணு நேரம் முடிக்காம ஒருத்தன் தூங்கிட்டே செய்யல. ஒருத்தன் எப்ப அவன் நெஞ்சாம் செய்யறாரு பூமியோட போராடிட்டு இருக்கிறாரு. இருக்கட்டும், எட்டி பார்த்துட்டு தான் தூக்கத்துல முடிக்கிற வியாதி. ஐயா எனக்கு காப்பாத்துங்க ஐயா. ஐயா எனக்கு ஐயா விட்டு போயிருங்க. பசவா சிக்கிட்டு இன்னைக்கு எஜமான கொண்டு கூப்பிட்டு எஜமான கூப்பிட்டு எஜமான கூப்பிட்டு அவன் சொன்ன மாதிரி சிக்கிட்டியா? உள்ள போறதுல இருக்கியா? உள்ள போறதுக்கு உள்ள இருக்க சிக்கிட்டாங்க பையன். எஜமா Oh
எஜமா ஏய், யாரா ஜாமா ஏன் ஜாமான் கூப்பிட்டது? எஜமா நான் தாங்க. நீங்க என்ன குடிக்கிறா? என் பசங்க நல்ல வேலை பார்க்கறானுங்க. ஏய், 2 பேருக்கு 3 வேலை சரியா வருதாடா? சரியா வருதுங்க. சன்மானங்கள் சாப்பாடுகள் சரியா வருதா? சாப்பாடு இப்ப எஜமா எஜமான கூப்பிட்டீங்களே, என்னடா நடந்தது? எஜமா செஞ்சு போயிங்க. ஏய், எஜமா போன மாதிரி நான் பண்ண மாதிரியா? எஜமா கிளம்பி போயிங்க. ஏய், எஜமான்டா எப்ப பார்த்து முன்ன மாதிரி முடிச்ச வச்சுக்கிற? ஐயா நான் உங்களுக்கு சொன்னேன். நீங்க வேற அப்படி பேசுவோமா? அதான் நான் கேட்டேன். யாரு சொல்லுங்க? உங்க உப்பு தின்னு இருக்கிறமல்ல, உப்பு தின்னீங்க, உப்பு தின்னுடா. நீங்க உப்பு தின்னா உப்பு போட்ட சாப்பாடு. சாப்பாடு. அதுக்கு நன்றி நாயகம் இருப்போம். 500 பட்டிக்கு சொந்தக்காரன். 500 பட்டி, ஒரு பட்டி 500 ஆடு. ஆமா, அத்தனைக்கு சொந்தக்காரர் நீங்க. சரி பண்ணி ஜமீன்தார் நீங்க தான். உங்களை நம்பிக்கையை ஆமா, வச்சிருக்காங்க. உங்கள தெய்வத்துக்கெல்லாம் சாமி கோயிலெல்லாம் இருக்காது. கோயில போய் பூஜை சாமி இங்க கொண்டு விட்டுக்கிறேன். கீழே தொங்க விட்டாங்க. சாமி விடுறேன். இல்ல கல்யாணம் எனக்கு மாப்பிள்ளை விடுறேன். கல்யாணம் இருந்தாலும் மாப்பிள்ளை நான் தான். கோயில இருந்தா சாமி விடுறேன். இலை விடுறது புடவை விடுறேன். இரவு வீட்டுல இருந்தும் முன்னாடி அவளுக்கு செய்ய வேண்டிய பணம் காசு கொடுத்து உதவி பண்ணுவா. என்னுடைய வர்றாங்க நான் பட்டி காவல் பார்த்துட்டு இருந்தா என்ன நடந்துச்சு? ஒரு திருட்டு பையன் இல்லைங்க, ஆடு திருட்டாங்க பட்டிக்குள்ள. ஆமா, ஆடு திருட்டு. ஆமா. டேய், அவனை சும்மா விட்டுக்கலாம். இல்ல, சும்மா விடல, புடிச்சிட்டா. கைகளை பிடிச்சு கை கட்டி போட்டுட்டா. பிடிச்சு அடிச்சுக்கலாம். அடிச்சுக்கலாம். அடிக்க அனுமதி இல்லாம அடிக்க முடியுமா அவனை? நீங்க சொன்னாதான் அடிக்கணும். அடிச்சிருக்கணும் அவனை. வந்தது நான் அடிக்கிறேன். பயந்துட்டு அடிக்கிறேன். டேய், அவனை கூட்டிட்டு வா. ஏய், இல்லடா. அவனுக்கு தண்டனை கொடுத்துடா. ஏய், கும்பிடுறா. என்னை பார்த்து நடுங்கடா. ஏய், நடுங்க. அங்கட சாமி கிடையாது, நான் தானே சாமி. ஏய், கையை அவுத்துடு. அவுத்துடு கொடுக்கு. கையை கட்டி போட்ட எப்படி கொடுக்குறா? எஜமா வணக்கம். வணக்கம். அப்படி கும்பிடுறா. அப்பா, நீங்க 5 வருஷம் என் பட்டி இருக்கியா? நான் வீரமகே இருப்பா. பேர் என்னப்பா? வீரபாகு. வீரபாகு யார் இருப்பாங்க? ராமனுடைய மகன். ராமதோட்டி. அடடடடடட, நம்ம பண்ணையில இருந்தவன். நம்ம பையன். அப்பா பையனே. போயிட்டு வாப்பா. ஏருக்கு நம்ம பண்ணையில அந்த அப்பா இருந்து சொன்னா போதும்ல. உங்களுக்கு எத்தனையோ வீடு இருக்குது. அது ஒருத்தன் எத்தனையோ பண்ணையாள இருக்குது. காட்டு பக்கம். அதெல்லாம் இல்லடா, அண்டை இல்ல. சரி, பட்டியல ஆடு இல்லையா? ஐயா, ஆடு வேண்ட கேட்டுக்கலாம்ல. ஒரு கிடா குட்டி வேணுங்க. சரி. ஐயாவை கேட்டு வாங்கணும்னு வந்தேன். சரி. வந்த வழியில பட்டி இருந்துச்சு. பட்டிக்குள்ள கிடா குட்டி இருந்தா தானே ஐயா கொடுப்பாரு அப்படின்னு எட்டித்தாங்க பார்த்தேன். இல்லையே. இல்லைங்க. போய் சொல்றாங்க. ஆடு வேணும்னு சொல்லி நான் கிடா குட்டி வேணும்னா நேரா உங்களுக்கு வந்திருக்கேன். நீங்க பொட்டட்டியில போடுறோம். கேட்கறது முறைக்கிறேன். என் மாமியை செல்லமா கொடுத்தா சீதனமா ஆடு. அது எப்படி தெரியுங்களா? மாமி கொடுத்தா சீதனமா? அது இருந்து கிடக்கு அடி பிடிக்கிறேன். மாமியை கொடுத்தா அப்படியே தொலைவு கொடுத்துருக்கு. நீ அப்படி தொலைவு நிஜமா இவங்க சொல்றதெல்லாம் பொய். அப்படியா? நாங்க போய் சொல்றோமா? சரி, போய் சொல்றோம். திருடு ஒத்துக்கடா. இந்த சாமி சத்தியமா நான் திருடல. ஏய், இப்பதானே ரத்த போக்கிட்டு. நிஜமா சாமி சத்தியங்களா பாருங்க. சாமி நான் இருக்கேன். சாமி சொல்றே. சத்தியம் சக்கர பக்கத்துல சரியான தண்டனை கொடுக்குடா. நெருப்பு காய்ச்சிக்கடா. கையில விடுங்கடா. அக்கினி சந்தி சொல்ற சாமி வந்து காப்பாத்து பார்க்கலாம். சாமி அவங்கள சாமி. இந்த இடத்துல காளி காளி நீ அக்கினி காய்ச்சி நான் காப்பாத்துறேன். பாக்குறா. அக்கினி ஏந்திர பாக்குற அந்த காளியை வந்து காப்பாத்து பாரு. அக்கினி ஏந்திரம் கொஞ்சம் படுத்துறவங்கள எந்திரிச்சு உட்காருங்க. ஒரு நல்லவனை பார்த்து திருடன் என்று பழி சுமத்தி என் கரத்தால் அக்னியை ஊத்த போகிறார்கள். தாயே காளியம்மா, மாரியம்மன், துர்க்கையம்மன், முத்தாளம்மன், இந்த தாயானவள் என்னை காப்பாற்ற வேண்டும். தாயே ஆதிவர சக்தி உமையவளே, முத்தாளம்மா என்னை காப்பாத்து தாயே. கொஞ்சம் படுத்து எந்திரிச்சு பாருங்க. எந்திரிங்க, எந்திரிங்கம்மா.
எந்திரிங்க எந்திரிங்க. தெய்வ சக்தியோடு 4 குழந்தைகளும் கல்லாக நிற்கிறது. மனைவி மக்கள் எல்லாம் இழந்து இந்த நேரத்தில் அக்னி ஏந்த போகிறேன். தாயே காளியம்மா, கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து கருணை காட்டக்கூடிய தாயை என்னை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லையாமா? அக்னி ஏந்த போது யாரும் படுத்துவும் கூடாது. ஒரு சத்தியத்தை கட்டுப்பட்டு இந்த அக்னி ஏந்திரம் எல்லாத்துக்கும் ஒரு நல்ல செயல் தான். உட்காருங்க, எந்திரிங்க. அம்மா என்ன செய்ய போறேனம்மா முத்தாளம்மா, எது செய்ய போறேனம்மா காளியம்மா, இந்த நேரத்தில் காளீஸ்வரி கரகமும் நாகேஸ்வரி கரகத்தையும் உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஊர் மந்தையில் இருக்கக்கூடிய காளியம்மன் எல்லோரையும் சக்தியை கொடுத்து இந்த கரகத்தை எடுத்து கம்பத்துக்கு வைக்கணும். துணையாக இருக்கக்கூடிய முத்தாளம்மன் கூட பிறந்த சகோதரியான காளீஸ்வரியும் நாகேஸ்வரியும் உங்கள் முன்னால் கரகம் நாங்கள் ஜோடித்து வைத்திருக்கின்றோம். அந்த கரகத்தை எடுத்து தாய் குளங்களுக்கு ஆடி வந்து மற்றொரு பெருமக்களே, அதாவது இந்த கரகத்தை இருப்பது காளீஸ்வரி நாகேஸ்வரி என்ற காளியம்மன் கரகமும் நாகம்மாளுடைய கரகம் தான் வைக்கப்பட்டுள்ளது. இந்த கரகத்தை தொட்டு எடுத்தால் நமக்கு கிடைத்த பாக்கியம். ஆகவே மக்கள் அனைவர்களும், பெண்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்கள் அனைவர்களும் இந்த காளியம்மன் நினைத்த அந்த அருள் பாக்கியம் எனக்கு வேண்டும். இந்த கரகத்தை தொட்டு எடுப்பதற்கு அது பாக்கியம் கிடைக்கணும். தாயே, நீ எனக்கு அருள் சக்தி உண்டாக்க வேண்டும். ஆனால் இந்த தைரியத்தை காளியம்மனையும் நாகம்மாளையும் முத்தாளம்மனை நினைத்துக் கொண்டிருந்தால் நிச்சயமாக அருள் உண்டாகும். ஆகவே நாம் எல்லாம் ஆண்கள் அனைவரும் விசிலடித்து கைதட்டி ஆரோக்கியம் செய்தால் நிச்சயமாக கரகத்தை எடுக்க ஆயத்தமாக உள்ளது என்பதை தெரிவித்துக் கொண்டு நீங்கள் அம்மா விடா
யாரும் போகாதீங்க, யாரும் கூட்டி போட்டு போயிடாது. சத்தி வீசிட்டியா? அக்னி ஏத்துட்டேன். எங்க அக்னி? எங்க கையை காமி. ஏய், என்ன அக்னி ஏத்துற கை தட்டுறா? கை எல்லாம் எரியும். தட்டுறா. ஏண்டா கையை கொப்பளிக்கிற? போய் சுத்தி. நான் திருடனா இல்ல, நல்லவன். டேய். டேய். நான் சுத்தி போய் அது திருட்டு பையில போற மாதிரி. எஜமா, இது சட்டி செய்தி கேட்கிறான்ல, கையெல்லாம் தெரிக்குது. ஆமா. அதுக்கு ஒரு இப்படி சும்மா கொடுக்குறது. அதான் அக்ரிகல்ச்சர் சாமி சாமின்னு சொல்லிட்டு இருக்கியா? நீண்டுபடிய கோபத்துக்கு ஆளாக்குறான். இந்த மரத்துல பிடிச்சு கட்டா எந்த சாமி வந்து இவனை காப்பாற்ற விட பாக்குறேன்? ஊர் எல்லையில ஆமா. இருக்கிற கருமணத்துக்கு போய் கட்டணும். கட்டி போடுறவன சாமி வந்து காப்பாற்றணும். வீட்டுல இருக்கிறதால நான் முடிச்சுட்டு இருக்கிறேன். மக்களே, இந்த கலைமரத்தில் இருக்கும்போது காளியம்மன் நாகம்மனோட கரகம் இருந்து இருக்கிறது. வீரபன் கலிமரத்திலே அடிப்பட்டு இருக்கிறது. அதனால் கலிமரத்தில் இருக்கும்போது கலிமரத்திற்கு விட்டு நீங்களெல்லாம் கையினுடைய காணிக்கை செலுத்தி விபூதி வாங்கி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறோம். காணிக்கை இருந்தாலும் இல்லைனா கூட பரவாயில்லைங்க, ஆனால் திண்ணீர் வாங்கிக்கிங்க. திண்ணீர் வாங்காமல் இருக்காதீங்க. ஏன்னா காளியம்மன் நாகம்மாள் இரு தெய்வமும் அந்த கலிமரத்தில் ஏற்பட்டு தஞ்சமடைந்திருக்கிறது. அதுவும் இல்லாமல் கலிமரமாகப்பட்டது சுப்பமாள் அவர்கள் இந்த கலிமரத்து காணிக்கையாக அன்பளி பண்ணியுள்ளார்கள். தாயார் அவர் காளியம்மன் பெற்று பல்லாட்டுகளை வாழ்ந்து வளர்ந்து வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம். திடீர் எடுத்து பூஜை நாட்டிமா பூஜை முடிச்சோடனே விதமாக ஹாய் 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 கற்பகமே முனையன்றி துணையாரும் மானியே கரியன போற்றுவினை கண்பாரம்மா அம்மா. கற்பகமே முனையன்றி துணையாரும் மானியே கரியன போற்றுவினை கண்பாரம்மா அம்மா. கற்பகமே முனையன்றி துணையாரம்மா. அலைகள்
வாங்க எல்லா பேரும் வந்து வாங்கிக்கலாம். காசு தான் போடுங்க இல்ல போடலாம். அதெல்லாம் கணக்குல போ, அதெல்லாம் கணக்குல. காலம் போறக்குது. செக்கம்மா ஓடிவா, அம்மக்கா ஓடிவா, ஒசிச்சு ஓடிவா, ஜெகதம்பா ஓடிவா, ராட்சி ஓடிவா, காலத்துக்காரி, கணக்குல. காலம் பிறக்குது. ஜக்கம்மா ஓடிவா, உம்மக்கா ஓடிவா, தொட்டிச்சி ஓடிவா, நாச்சி ஓடிவா, ஜெகதம்பா ஓடிவா, மலை காலத்துக்காரி, அந்த காத்தகாரி, ஒரு காட்டுகாரி, காட்டேரி உண்டு. எதுக்கணிக்காத படவத்திரகாரி திண்டுக்கல் வேதமுத்து ஆத்துப்பட்டி காளிமுத்து, திண்டுக்கல் வேதமுத்து ஆத்துப்பட்டி காளிமுத்து, ஈசனத்த அகரமுத்து தள்ளி விட்டி செல்லமுத்து, ஈசனத்த அகரமுத்து தள்ளி விட்டி செல்லமுத்து, ஜெகதாப்ப மாரிமுத்து கருவூர் நல்லமுத்து, ஜெகதாப்ப மாரிமுத்து கருவூர் நல்லமுத்து. நல்ல காலம் பிறக்குது. சதிகார சம்பத்து படுவாவி வரட்டையன், சதிகார சம்பத்து படுவாவி வரட்டையன், நாசக்காரன் ஆகியது மோசக்காரன் ஆகியப்பேன், நாசக்காரன் ஆகியது மோசக்காரன் ஆகியப்பேன், குலகார வீரப்பேன் குடும்பக்கார சஞ்சீவி, குலகார வீரப்பேன் குடும்பக்கார சஞ்சீவி. வெட்டி பேட்டி சிக்காக்கும் விகடவாத சுப்பிரமணி, வெட்டி பேட்டி சிக்காக்கும் விகடவாத சுப்பிரமணி. நல்ல காலம் பிறக்குது. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி ஆதி ஜக்கமா பொம்மக்கா என் நாவில உட்கார்ந்து வாக்கு பிரிக்குது. கிழமே நீதி வேப்பமரம் கட்டுக்கட்டு, கிழமே நீதி வேப்பமரம் கட்டுக்கட்டு, வடக்கு பார்த்த செங்கூர மலையிலே என்ன போலவே சக்கர தகடிக்கு நடந்து வந்த காணிலே தொடர்ந்து வந்த தோஷம் ஆன புடிச்ச கழகம் ஆட்சி படைக்கு கண்ணி கிரகம் முடிச்சு கால சுத்து முண்டை கிரகம் முடிச்சு முடிவா கொண்ட பார்க்குது. கொஞ்ச நேரத்தில் மரமோ மட்டையோ ஆரோ குளமோ பாம்போ பள்ளியோ காரோ ரயிலோ ஐயோன்னு சட்டம் வருது. கண்டறிஞ்சு பார்த்துக்கோ, இது தொட்டிச்சு வாக்கு, இது பொம்மக்கா வாக்கு. சத்தம்மா சொல்லறா போய் போகாது சொல்லுங்க, போகாது என்ன உனக்கு நேரம் ஜரி ஜக்கமா சொல்லுதப்பா. ஜக்கமாக உனக்கு நேரம் சரியில்லைன்னு சொல்லிடுச்சு. தம்பி பார்த்தா என் பெயர மாதிரி இருக்கிற, நீ பிறந்ததுல இருந்து இன்னும் கை ஓடிட்டா கண்ணம் பாஞ்சிக்கிட்டு இருக்கிற, கையில காசு எவ்வளவு வந்தாலும் கொஞ்ச நேரத்துல புஷ்மானமா போய்கிட்டு இருக்குது. ஆண்ட போட்டா எடுத்து விட்டு உனக்கு சரியா இருந்தா நாய்க்கு ஓசுரு ஓட கிரகத்தை கழிக்குது. கையை காட்டு பார்க்கலாம். முதலையே மொட்டை இருக்கு. இது ரேக பேசுமா? இது உங்களுக்கு பாக்குறது, பெண்களுக்கு பாக்குற கை. ஐயா தம்பி போயிருக்கு. என்ன வேலை பாக்குறேன்? எல்லாம் கை வேலை, கையில தான் வேலை பாக்குறது. கை வேலை பாக்குறது, அதான் கை காப்பு வச்சு ராகதோகியோ
பதிகம் சொல்லி வருகிறது பஜனை திரண்டே கவனிச்சு கேளு நேமி முண்டாம் ஜனபாவம் உனக்கு தாய் மாமே உன்னோட ஆத்தோட வந்தா சொல்ல போனா வியோகம் உண்டு. ஆனா நீ உன்னோட அத்தாளு வியலே கொம்பந்த அவனுக்கு முன்னால ஒரு பொண்ணு பிறந்த ஆனவனுக்கும் சொல்லுது. முதல் கல்யாணம் முடிக்கும் போது ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு இருக்கணும். மரத்துக்கு மறந்தாலும் விட்டுதாலும் விட்டுக்க ஒரு நிலையில இருந்திருக்க கூடாதுன்னு சொல்லுது. ஆனா இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் வீதியில ஒரு பொண்ணு போனா இந்த பொண்ணு பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது, நம்ம கேட்டா கொடுப்பாங்களான்னு பல பொண்ணை பார்த்து மனசால அதை வாங்கிது. நிறைய பொண்ணு பார்த்து உன்னோட சினியர்காரன் இருந்தாப்பா சினியர்காரனுங்களா கையில எண்ணெயை வச்சுக்கிட்டு ஊரூரா நெய் கரைய கூடாது. தாய்மா வீட்டுல அழகான பொண்ணு இருக்கு, அடுத்த பக்கம் போய் பொண்ணு எடுத்த சொந்தமா தான் விட்டு போயிருமென்னு முறைப்படி உன் தாய்மா வீட்டுல பெரிய மாவட்டத்துல முறைப்படி பொண்ணு கேட்டு கல்யாணம் கட்டி வச்சாங்க. கல்யாணம் முடிச்ச தோஷம் இல்ல, அந்த கண்ணினால தோஷம் இல்ல, ஓனேரம் ஜெயம் இல்லாதனால தங்கம் தவறு ஒளியாச்சு, கடிகமாச்சு, கையில இருந்த காசெல்லாம் கை விட்டு போயிருக்கு, சோத்துக்கு படி இல்லாம குடும்பமே துண்டாகி தெரிஞ்சு சொல்லலாமா. ஆனா பிறந்தாங்க குடும்பத்தை காக்கணும் அப்படின்னு நினைச்சு போய் 4 காசை கையில கட்ட உடனே மறுபடியில கட்டு தண்ணி இறக்குற பாத்துச்சு. அந்த நொறத்தண்ணிய குடிச்சிட்டு போதையில ஊட்டிட்டு வந்து அடிக்கிற அடியில அடி தாங்க முடியாம வீட்டுக்கு மேற்கால கை வேளாமரத்துல கைது போட்டு கொஞ்சம் சத்த வச்சேன். கொண்டாடி சேர்த்து சந்தோஷமா சொல்றேன் தம்பி. நான் சொல்றேன் நீ கொண்டாடி செத்த பிற்பாடு மாமியால நீ தான வச்சிருந்திருக்க. அப்பா அதுக்கோ எதுக்கோ மாமியா உன்னோட இருந்ததா இல்லையா? மாமியா பார்த்துச்சு நம்ம பொண்ணுக்கு மருமனோட வாழ கொடுத்து வைக்கல, இருந்தாலும் நம்ம நாடு 2வது ஒரு பொண்ணு பார்த்து கல்யாணம் முடிக்கலாம். எங்கெங்க போய் பொண்ணு கேட்டால் யாரும் வரல. அதனால உன் பக்கத்துக்கிட்ட ஒரு பொண்ணு இருந்துச்சு பாரு. வரமாப்பிள்ளையா பார்க்க வேண்டியது, பார்த்த மாப்பிள்ள போனா தெரியுவா எது நான் தெரியுமா? அவன் கணக்கால் பெருத்தவோ கணவனுக்கு ஆகாது, 6ஆம் கழுத்து தாலி ஹஞ்சியனைக்கு புருஷன் போட்டுன்னு போவாரு. எந்த பொண்ணாக இருந்தாலும் சரி கட்ட விரல் கடுத்த விரல் மிஞ்சி போனாகவா, கட்ட புருஷன் கடுத்த விலைக்கு கட்ட அவன் காப்பாற்றணும்னு சொல்லி மிஞ்சி போனது. அந்த பொண்ணுக்கு நீண்ட விரல் எந்த ஆம்பளைக்குமே அடங்காத பொம்பளை. இவளை கட்டுனா நம்ம வாழ்க்கையே போச்சுன்னு போன ஆளுகெல்லாம் திரும்பி வர்றதில்லை. உனக்கு இளையதாரமா கல்யாணம் முடிச்சா உனக்கு தோசையிலேயே முடிச்சு கல்யாணம் கட்டி வச்சாங்க. ஆனா கல்யாணம் முடிச்சு கங்கணம் கூட அதுக்காதுக்கு முன்னே மனுஷன் உதயமாச்சுவா. இந்த உச்சி வீடா மச்சி வீடா ஆக்கணும்னு நாடு விட்டு நாடு தேசம் விட்டு தேசம் வருஷம் ஒன்னாய் திரும்பி வந்து பார்க்கும் போது 2வது கொண்டாட்டி உனக்கு கொண்டாட்டியா இருக்க வாய்ப்பே இல்லை. அடுத்த பக்கம் போயிட்டாப்பா, கொண்டாட்டியா இருக்கிற வாய்ப்பே இல்லையே. 2வது கொண்டாட்டி அதுவும் போயிடுச்சு. போன நல்லதுன்னு நினைச்சுக்கோ. அவ 6ஆம் கழுத்துள்ளவ, நீ தாலியை புருஷ குடும்பம் நடத்தினா உயிர் அப்பவே அது போனது நல்லது. நான் போயிருக்கேன். உன்னோட கூட பிறந்த அக்கா சொல்லிச்சுப்பா. அக்கா பார்த்துச்சு பொண்ணா பிறந்தா வாழா வெட்டி ஆனா பிறந்ததுனால இது வாழ்க்கையை வெற்றி ஆகிடுச்சேன்னு நினைச்சு நம்மளால ஒரு பொண்ணை பார்த்து 3வது கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு எங்க போய் பொண்ணு கேட்டு ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டு உனக்கு ஒரு பொண்ணை பார்த்து 3வது கல்யாணம் முடிச்சு வச்சு. ஆனா 3வது கல்யாணம் முடிச்சு இதோட 10-12 வருஷம் ஆக. ஆனா குடும்பம் சீர்கெட்டுச்சா கிடக்குது. தவத்தா தண்ணி கிழக்கணும், ஓந்தி மேட்டு கிழக்கணும், ஒத்த சொல்வது வேச்சக்காக கேட்காம ஏறா தண்ணி பாயாத தண்ணுகாடால இருக்குது. அடே தண்ணுகாடா இருக்குதுன்னா இன்னும் 2 பேருக்கு வெளியில பாக்குறதுதான் புரிதல் மாட்டாச்சு. நீங்க இப்ப புரிதல் மாட்டாச்சு
குளத்தை முத்தி பூச்சி விழுவா ஒன்றுவானது நாங்க எதுவாலும் தெரியாது. தம்பி ஒரு ஜென்மம் வந்திருந்தா இப்பவே பார்க்கணும். ஆண்டவன் மட்டும் இருந்து சரியில்லாம ஆமா நல்லா பாருங்க. ஆயுள் வேகையே பலமா இருக்க வேண்டியது ரேகைக்கு ஆயுள் வீதி நல்லா விட்டு பாருங்க. சரி சரி மூணாதாரமா வாக்கப்பட்டுச்சு அந்த ராமக்கா வீட்டுக்கு இருந்தா கூப்பிடு. நீங்க கட்டியதாதி ரொம்ப கெட்டியா இருந்துச்சுன்னா அதன்படி கிரகத்தை கட்டியா நீங்க ஓவலாக கிரகத்தை கட்டிக்கூடிய பரவாயில்ல இல்லையா? ஏ சுடுகுண்டி ஏ சுடுகுண்டி வெங்காட்டுங்களா? சரி வீட்டு விட்டு வேலைக்கு போனா வீட்டுக்கு வரலன்னு சொல்றேன். சரி வீட்டுக்கு வரலைனாலும் வேலை பார்க்க போகும்போது நீ கட்டியதாகிய அந்த பொண்ணுக்கு கெட்டியாதான் இருக்குது. சரி அந்த பொண்ணுக்கு தீர்ந்து செல்லும் வழியா இருக்கிற வாக்கியமும் இருக்குது. உனக்கு அற்புத ஆயுதம் போனவங்க உன் கையில இருக்குது. ஆமா அதனால அதன்படி கிரகத்தை கழிக்கலாம். ஆனா கிரகத்தை கழிக்கணும் சும்மா கழிக்க முடியாது. அடுத்த சொத்துக்கு கிடையாது. நான் அவ்வளவு முடியாது. சும்மா கழிக்கலாம் ஓசல் கழிச்சு ஓசல கழிக்கலாம்னால கட்டுக்கு கம்பளம் கழிச்சுட்டு வருது. சரி கம்பளத்தோட கட்டை கட்டி எழுதி மீன் போகாம மூணு செஞ்சு வச்சா எவ்வளவு இருக்கு? ஒரே எல்லாம் என்கிட்ட காசு கேட்கலாமா? கேட்டதுக்கு இந்த நிலைமை கொடுத்தா அவ்வளவுதான். காணிக்க வச்சுட்டேன். யாரு கண்டு மாட்டிக்கூடாது. காணிக்க வச்சால் மட்டும் போதாது. உயிரை காப்பாற்றணும்னா ஆண்கள் பட்ட பொருள் உயிர் பலி கொடுத்தாலும் நாயினா அது ஏவல் வேட்டையாடு வீட்டிலே காவல் பார்த்து சரி கருப்பு கழிக்க முடியாது. கூடாது சுத்தமான வெள்ளாட்டு கடாக்கு உங்க நேரம் சரியில்லாதான் தனிமுறையில பேச வேண்டிய கௌரி ரொம்ப நாளா பேசாம இருக்குது. அந்த இடத்துல நட்டு போட்டு அரைச்சிட்டு எடுத்தா உடம்பு குறைட்டேன். தம்பி இது நான் சும்மா பார்க்க கூடாதா? சொல்ற வார்த்தை எல்லாம் சொல்லணும். சொல்லிக்கிட்டு கோழியை தலை சுத்தணும். உனக்கு பிடிச்சிருக்கிற கரகத்தை கழிக்கணும்னா வந்திருக்கிற கரக இதோட கழிச்சிடும். நாட்டம் பிடிச்ச கரகம் கோழிக்கா கரகம் பிடிச்சி கிடக்குது. கோழியை பிடிச்சிக்கிட்டு தலையை சுத்துறான். நாட்டம் பிடிச்ச கரகம் நாட்டம் பிடிச்ச கரகம் நாட்டம் பிடிச்ச கரகம் இந்த ஊரை பிடிச்ச கரகம் நாடக பார்த்தவங்களை பிடிச்ச கரகம் நாடக வச்சவங்களை பிடிச்ச கரகம் நாடக ஏஜென்ட பிடிச்ச கரகம் மைசெட்காரங்க பிடிச்ச கரகம் நாடக நடிகரை பிடிச்ச கரகம் உன்ன பிடிச்ச கரகம் என்ன பிடிச்ச கரகம் எல்லா கிரகம் சொன்ன வார்த்தையை சொல்லிட்டே வந்தீங்க. அந்த கடையத்தில் சொன்ன வார்த்தை நீ அப்படியே சொல்ல வேண்டியது. எந்த கிரகமும் நாய்களோட போனதாக சரித்திரமே இல்லை.
இல்ல அத்தனை கரகம் வந்து கோழியோட போகும். கோழியோட ஆ. கோழியோட போட்டோம் கோழியோட போட்டோம் தம்பி இந்த கரகத்தை கடிக்கும் போது எந்த கரகத்தை கடிச்சாலும் நாம போட்டுக்கிற துணியை ஒட்டிக்கிட்டு அதே கவனிக்கணும். அதே கவனிக்கல. அப்படியே அவிழ்த்து ஒரு தலை சுத்தி குடிச்ச கரை எண்ணெயோட போச்சு அப்படின்னு போட்டுரு. அதே அந்த பையிலே போட்டுரு. அப்படியா சரி தலையை சுத்தி போடுறா குடிச்ச போச்சு இன்னோட போச்சு அதே வாங்கிட்டா. நாய்க்கு வந்தார் இரகத்தை கடிச்சார் அந்த மலாபாரங்கள் பொண்ணு பிறந்தா முத்தமான பேர் இருக்கும். சரி சார் பையன் பிறந்தா முத்துச்சாமின்னு இருக்கும். சரி போய் விளையாட்டு பிள்ளைகள் வேடிக்கையாக பேசுகிறது. என்னோட குழந்தைகள் என்னை யார் என்று தெரியாமல் வீடுகளில் விளையாடுகிறது. நான் தான் சிவபெருமான். எனது மனைவி உமா மகேஸ்வரி இந்த பூவுலகம் காக்க முத்தமான் என்ற அவதாரத்தை எடுத்திருக்கிறார். முத்தமானுக்கு உறுதுணையாக எனது மகன் சடையாட்டி வீர சாமுகனாக அவதரித்திருக்கிறார். வீர சாமுகனை கல்லணைப்பு செடிகளை மரத்தால் கட்டிவிட்டார் என்னுடைய எனது மகனை காப்பாற்றுவதற்காக நான் குழுப்பாக இருக்கிறேன். தம்பி பார்த்தா என் மாதிரி இருக்கா பார்த்து ஊர்ல 3 வீதி 4ஆம் வீதியில நான் வந்துகிட்டு இருக்கும் போதே இந்த உச்சித்தில ஒரு கல்பாத்தனுக்கு இந்த கல்பாத்தனோட கட்டிட்டு என்ன காரணம் நினைக்கிறேன். இந்த ஊர்ல வெள்ளோடையாரு பெரிய தலைவன் பெரிய செல்வசிமான் ஆச்சு. அவரு அவன் என்ன சொன்னாரு, இந்த ஊருக்குள்ள கால் எடுத்து வச்சா 30 காணி காலம் 30 காணி காலம் 30 வெள்ளா 30 வெள்ளா 3 கொண்டாட்டி இதெல்லாம் தலைவராச்சு. பார்த்தா அப்பா மாதிரி இருக்கணும். எனக்கு நீ மகன் மாதிரி இருக்கிறியா. எனக்கு ஏற்கனவே 2 கொண்டாட்டி இருக்குது. இப்ப நீ கல்வத்துல எத்தனை நாள் இருக்கிறியா? 2 நாளா தூங்கிட்டேங்க. இன்னும் 1 நாள் அது 1 நாளைக்கு நான் போய் இருக்கிறேன்ப்பா. வயதான காலத்துல அப்படி ஊரா சுத்த முடியல. அதனால அந்த வெள்ளுடையார் கொடுக்குற 3 கொண்டாட்டி சேர்ந்தா 5 கொண்டாட்டிகளோட கொடுக்குற சொத்து சொன்னா வாங்கி காலமூரா உடனே நினைக்கிறேன். அப்படியா நான் எனக்கு நல்ல யோகம் எப்படியே நாய்களை கட்டி வச்சுட்டு நம்ம தப்பிச்சு ஓடணும். நாய்க்கிற சீக்கிரம் வாங்க அந்த மரத்துக்கடை கட்டிட்டு வைங்க. ஆமா கட்டி வராங்க ஆட்டிட்டு இருக்கிறாரு. வருமானத்துக்காக வருமானம் கேட்டேன். அந்த கல்மரத்துல 3 நாளைக்கு இருந்தா 3 கொண்டாட்டி 30 வரணும் 37 வெள்ளாடு 30 ஏக்கர் நிலமெல்லாம் வெள்ளுடையார் தர போறாரு. நான் 2 நாள் இருந்துட்டேன். இன்னும் இந்த 1 நாள் தான் பார்த்தா என் மகனான எங்க பார்த்து 1 நாளைக்கு நான் இருந்து வாங்கிறேன். நீ வயசு பையன் 1 நாளைக்கு இருந்து வாங்கிக்கலாம்னு சொல்லி இருக்கிறேன். சரி வெள்ளையா பாத்துருக்கியா? வெள்ளையா பாத்துருக்கியா? பின்னாடியா ஒரு கொண்டாடி கொடுத்துருக்கான். ஐயா வயசாகி போச்சு எனக்கு. கொண்டாடி நீ வாங்கிட்ட போக அந்த ஆள் திருட்டு போய் அவனை முடிச்சுல கட்டிட்டு. ஆமா நீ வந்து அவனை எனக்கு திருடன்னு அவன் என்ன செய்ய எங்க இருக்கான்னு நான் நீங்க தெரியுது. நான் காட்டுனா நீங்க புரியுது. ஐயா நான் சொல்றேன் நீங்க கோச்சிக்க வேண்டாம். இன்னும் 3 முக்கால் நாளிகையில உங்களுக்கு ஒரு சரியா
அந்த கண்டத்தில் இருந்த சிட்டாத தாயே மாரியம்மா காளியம்மா மத்தாளம்மா உன்னை எடுத்து சூழ வைக்கிறேன். என் சூழலை பாதுகாத்து மழை வராமல் பாதுகாத்து எனக்கு நல்வழி காட்ட வேண்டும் தாயே. அல்லது புரிய வேண்டும் அம்மா. வைத்து விட்டான். வீர சாம்பல் இல்லாத இடத்தில் நான் மட்டும் எதற்காக இருக்க வேண்டும்? அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டும் நேரம் வந்துவிட்டது. இதோ எரியும் சூளையின் நேரத்தில் என் முகத்தை அழித்துக் கொள்கிறேன், என் முகத்தை அழித்துக் கொள்கிறேன். ஏய் யார் இந்த சூழலில் தூக்கிட்டு நம்ம இடத்துல நம்மளே கேட்கறமே? ஏய் என்னடா இங்க பாரு நம்மளை கேட்காம சொல்லிட்டு இருக்கோம். எங்க இடத்துல கேட்காம எங்களை கேட்காம யாரா சொல்லுது? இங்க இருங்க. நான் யாரை விட்டு முடியா? ஏய் அந்த சூழலை தூக்கிட்டு வாடா வாடா. ஐயா என்ன இந்த சூழ பிள்ளைல ஒரு பொம்பளை சேர்த்துக்க இல்லை. ஏய் சேலத்துக்கு இது மஞ்ச சேலை பொம்பளை சேர்த்துக்க. ஆமா இவர்கிட்ட சூட வைக்கிறது நான் தான். எப்போது இங்க வைப்பீங்க? இன்னைக்கு மட்டும் புதுசா நான் சட்டிமான மட்டும் வச்சிருந்தேன். ஆனா மஞ்சள் சேலை புடவை தெரியுது. அப்ப புடவை இருக்கிறதுனா அது தெய்வமாக இருக்கும். என் தாய் முத்தாரமாக இருக்கும். உண்மையாக முத்தாரமான ஏய் என்னடா வளர்றது சாமி சாமி சொல்லுது? ஏய் சாமி சொல்லுடா. சாமி நீ கூப்பிட்ட வருமா? நிச்சயமா வரும். நீ கூப்பிடா நிச்சயமா வரும். கூப்பிடா பார்க்கலாம். தாயே முத்தாரமா மாரியவன் காரியமா நான் சூட வைத்தேன். உன்னை காண வேண்டும் என்று வெள்ளை நினைத்து துன்புறுத்துகிற தாயே காட்சி தர வேண்டும் அம்மா, காட்சி தர வேண்டும் தாயே. மாரியம் மாரியம்மா மாரியம்மா சூரியம்மா மறந்தார் காளியம்மா, காளியம்மா
அப்படி சொல்லாதீங்க. தெய்வம். ஆமா, நான் வந்து தெய்வம். தெய்வத்தை பற்றி நீங்க பேசுறாங்க. பொம்பளை உட்காந்து தெய்வங்க. இப்போ நான் பாத்துக்கிறேன், நல்லா கிடைச்சிருக்கிறேன். யாரும் தெரியல எனக்கு உங்களுக்கு. எனக்கு தெரியலையா? பாத்துக்கிறேன். ஏய், நல்லா காரியம் செஞ்சிருக்க வெள்ளுடியா. ஏய், இப்படி வாடி உன்னை தாண்டி 18 பட்டிக்கு சொந்தக்காரன். சிரிக்கிறா 500 பட்டி ஆட்டு. 500 பட்டிக்கு சொந்தக்காரன். 500 பட்டி ஆட்டுக்கு சொந்தக்காரனும் கட்டியவரை எழுதுதான். ஏகப்பட்ட சொத்து இருக்கிறவங்க வெள்ளுடையானே. நான் நினைத்தால் உன்னை கோபுரத்து மேலே வைக்க முடியும், குப்பை மேலும் கொண்டு வர முடியும். தாயாக நினைத்து பெண்களை தாரமாக நினைத்து பேசுகிறாயே. உன்னைக்குள் அக்கிரமகாரனை அழிப்பதற்காக இந்த 1008வது படித்திருக்கிறேன். எத்தனை அவதாரம் எடுத்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் நான் புதுசா கட்டளை கட்டிட்டு போனேன் காட்டு பங்களா. அங்க வந்த ஒரு மொட்டை மாடியில் வச்சு உன்னை நான் வேப்பிலைக்கு மிஞ்சின மருந்தும் இல்ல, கூழுக்கு மிஞ்சின விருந்தும் இல்லடா. நான் விட்டு கொடுப்பேன், சில சமயத்துல விட்டு பிடிப்பேன். நான் எட்டி பிடிச்சா நீ தாங்க மாட்டேன். அப்படி சம்மதிக்கலைன்னா அப்படி ஒரு மட்டும் தூக்கிட்டு என்னைய தொட்டு தூக்குவியா? தூக்குடா தூக்குடா. எந்த கையால் என்னை தொட்டு தூக்க வந்தாயோ அந்த கைகால் உனக்கு விளங்க. எந்த வாயால் என்னை வாடி என்று நினைத்தாயோ அந்த வாய் உனக்கு பேச முடியாமல் செயலிழந்து போவது. இதுதான் உனக்கு தண்டனை, இதுதான் உனக்கு தண்டனை. மாங்கல்ய பிச்சை அளிக்கிறேன், ஆனால் இல்லல்ல. எந்த கல்கு மரத்தில் வீரசாமிகளை உன் கணவன் திருடரென்று கட்டி வைத்தானோ அந்த கல்கு மரத்துக்கு அனைவரும் வந்து சேருங்கள். அங்கே மாற்றம் அளிக்கிறேன். என் தாயானவளை காண முடியவில்லையே. எங்கள் தான் நான் காண்பேன். எந்த இடத்தில் காணாலும் அந்த முத்தான பரமேஸ்வரி தாய் என்னை காப்பாற்றக்கூடிய அம்மா இரு கரங்களையும் காளீஸ்வரியும் நாகேஸ்வரியும் உங்கள் முன்னால் வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த கரத்தை எடுத்து கொடுக்கணும். தெய்வ சக்தி அழைக்கிறோம். ஆடி வந்து அதே மாதிரி எடுத்து கொடுத்துருங்க. எல்லோரும் அழைக்கும் சக்திக்கும் 3.25 நாளிகைக்குள் மகனே நான் இருக்கிறேன் எழுதோடி வர வேண்டும். தாயி உத்தமத்தின வரசலவாசன் ஆனதை ஏற்பட பத்திரி தாயை அந்த தொண்டர்களிடம் தொண்டத்தோருடைய உமத்தில் வீட்டிற்காக விரியக்கா உன் அருளை கொடுக்க வேண்டும் அம்மா. இப்ப என்ன வரவா வந்திருக்கா தாயே? வாரியம்மா வாரியம்மா Come on,
கொண்டு மக்களை காத்தவர் உண்மையாக இருந்தால் உன்னை கருத்து எடுப்பதற்கு நீயே தயங்கிக் கொண்டிருக்கிறாயே. மக்களை தன்னுடைய அள்ளி கொடுக்க வேண்டும் தாயே. காளி நீலி சூரியன் சொல்வார்களே, உங்களுக்கு உனக்கு கண்கள் சிவக்கவில்லையா, கருத்து வாங்கவில்லையா? அருகே சற்று மூலமைக்க நான் கருத்தோடி வருவேன். தூக்கி எறியுமா வேப்பிலையறியம்மா விளையாடு பத்திரிக்கை விளையாட்டு போதுமம்மா பத்திரிக்கை விளையாடு பத்திரிக்கை விளையாடு வேப்பிலையறியம்மா விளையாடு பத்திரிக்கை விளையாட்டு போதுமம்மா விளையாட்டு கரையத்தை வந்து எடுத்து அம்மன் கையில கொடுக்கணும். தயக்க வேண்டாம். உன்னுடைய கருத்து எனக்கு நீயே தயங்கிட்டு இருக்கிற. ஆடிவா
அப்படியே கை தட்டுங்கம்மா. ரொம்ப அமைதியா இருக்கு. ஈரவா தாயே, வெள்ளுடைய நம்மை திருடன் என்று கருமாற்றி கட்டி வைத்து விட்டான். நீ இல்லாத இடத்தில் நான் மட்டும் எதற்காக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் வேளாளர்கள் எல்லாம் சூளை வைத்துக் கொண்டிருந்தார்கள். அந்த சூளை ஏறி என் உள்ளத்தை அழித்துக் கொண்டேன். வாய்க்கு தகாத பேச்சுகளை பேசியதால் உனக்கு கைகால் நடக்காமல் போட்டு வாய் பேச முடியாமல் செயலிழந்து போகட்டும் என்ற சாபத்தை மறித்தேன். இதற்கு விமோசனம் என்ன என்று கேட்டது. எந்த கல்வத்தை வீர சாம்புகளை திருடனில் கட்டி வைத்தாயோ அந்த கல்வி மக்கள் அனைவரும் வந்து சேர்ந்து கூறினேன். வெள்ளுடையார் வந்திருக்கிறார். வெள்ளுடையார் உன்னால் ஒவ்வொருவர் பேச முடியும். கைகால் நல்லபடியாக ஆகிவிடும். தாய், ஏகப்பட்ட சொத்து சுகம் இருக்குதுன்னா இவங்களோடு சேர்ந்து கொள்ள பூச்சி பிடிச்சதே நிறை கேட்க. அதான் நம்ம தாய்க்கால செய்யப்பட்டமா இனி மன்னிச்சுமா. வெள்ளுடையார் எந்த வெள்ளாட்டுக்கடாவுக்காக வீரசாமி திருடன் வைத்தாயோ அந்த வெள்ளாட்டுக்கடா வருடம் ஒருமுறை மக்கள் எல்லாம் கோவிலுக்கு தலைமுறை விளையாடுவார்கள். அச்சமயம் உன் வீட்டில் இருந்து உன் ஆயில் இருந்து வரை உன் பரபரப்பில் வரை உன் பாரம்பரிய இருந்து வரை என் கோவிலுக்காக வருடம் ஒருமுறை உன் வீட்டில் இருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமையாகும். அவருக்கு அம்மா தாயே, வேளாண் தாயே, ஒரு காலம் பார்க்க வேண்டும். அண்ணாச்சி பெற வேண்டும் என்று வந்தேன். அண்ணாச்சி வர வேண்டுமாப்பா? அப்பா நான்கு உத்தமாக 9 கம்பளம் 15 தொட்டியம் 72 பாளையத்தை காத்து வந்த சாமியப்ப நாயக்கருக்கு நான் மகனாக பிறந்து செட்டியார் குலத்தில் வளர்ந்து இன்று மக்களோடு மக்களாக ஒன்றியிருந்ததால் உங்களுக்கெல்லாம் நல்வாக்களிக்கப் போகிறேன். நான் நாயக்கர் குலத்தில் பிறந்ததால் நாயக்கர்கள் கண்ணியத்துடனும் கட்டுப்பாட்டுடனும் கடமை தவறாமல் சத்தியத்தை கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் அவர்கள் நாவிலும் சொல்லிலும் என்றென்று குடியிருந்தவர்கள். அவர்கள் வீட்டில் பிறந்த இடத்து தெய்வமாக ஜக்கா தேவியாக பொம்மக்காலாக தொட்டிச்சியம்மனாக காட்சியளித்து வருவேன். நான் செட்டியார் குலத்தில் வளர்ந்ததால் திரைகள கோவில் திரவியம் தேவி என்று கூறுவார்கள். அது உங்களுக்கு தான் பொருந்தும். சிறுவயதில் என்னை எடுத்து வளர்த்து பொண்ணும் மணியும் பூட்டி பட்டு பட்டாடைகள் ஊட்டி என்னை கண்ணளவு பார்த்தவர் நீங்கள். ஆகையால் உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள் கேட்கப் போகிறேன். நான் நகரத்தில் குடியிருக்க போகிறேன். நான் நகரத்தில் குடியிருப்பதால் நான் விளையாடுவதற்கு எனக்கு நீங்கள் 24 மணி கட்டி வைக்க வேண்டும். அப்படி 24 மணி கட்டி வைத்தீர்களானால் உங்களுக்கு 24 மணி செட்டியார் என்ற பேரும் வரும் என்றென்று விளங்கச் செய்வேன். உங்கள் வீட்டில் அக்கினியில் மாண்ட கன்னி தெய்வமாக காட்சி அளித்து வருவேன். நீங்கள் வைத்த சூழலில் இருந்து என் உருவத்தை அழித்துக் கொண்டேன். ஆகையால் வருடம் ஒருமுறை மக்கள் எல்லாம் எனக்கு திருவிழா என்று வைத்துக் கொண்டாடுவார்கள். அச்சமயம் 15 நாள் காப்பு கட்டு 3 நாள் திருவிழா என்று வைத்துக் கொண்டாடுவார்கள். நான் இறங்கிய சூழலில் இருந்து
ஒரு குடிச்சபடி மண்ணை எடுத்து வைத்தீர்களானால் அது உபரியாகும். அதன் பிறகு என் உருவத்தை செய்து ஆலயத்தை வைக்க வேண்டியது உங்களுடைய கடமையாகும். அப்படி என் உருவத்தை செய்து ஆலயத்தில் வைப்பதால் எந்த சிற்பங்களை மனதில் நினைத்து நீங்கள் மண்பண்டத்தை எடுத்து செய்தாலும் அது உங்களுக்கு உபரியாகும். என் குழந்தைகளுக்கு என் பக்தர்களுக்கு அக்கி அம்மை என்று வந்தால் தங்களிடத்தில் வந்து கருமனை கேட்டால் நான் இறங்கிய சூளையில் இருந்து கொஞ்சம் மணலை எடுத்து அதை குழைத்து என்னை நினைத்து அவர்கள் மேனியில் நீங்கள் பூசினீர்களானால் நீங்கள் வைத்த சூளையில் இறங்கி நான் எப்படி குளிர்ந்தேன் அதே போல ஒரு மேனியை குளிர செய்வேன். வீரபாகு நான் உன்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டது உண்மை என்றால் சரியம்மா. நீயும் என்னை சகோதரியாக ஏற்றுக்கொண்டது உண்மையானால் நான் ஆலயத்தில் இருக்கும் பொழுது பொண்ணும் மணியும் கூட்டி பட்டு பட்டாடை முடித்தி எவ்வளவோ ஜெகஜோதியாக வைத்திருப்பார்கள். பிறகு நான் அன்று பிறந்த அன்று அறிவதால் என்னை பூஞ்சோலைக்கு கொண்டு போய் விடச்செல்லும் பொழுது பொண்ணும் மணியும் கலைந்து பட்டு பட்டாடைகள் அனைத்தும் கலைந்து என்னை பிறந்த வேலையோடு நானே கொண்டு போய் விடச்செல்லும். ஆமையா நான் உன்னை சகோதரனாக ஏற்றுக்கொண்டது உண்மை என்றும் நீயும் என்னை சகோதரியாக ஏற்றுக்கொண்டது உண்மையானால் நான் பூஞ்சோலைக்கு செல்லும் பொழுது என் பிறந்த வீடியை மறைக்க என் மானத்தை காக்க எனக்கு பிறந்த இடத்துக்கு கோடியாக ஒரு முளை துணி போட வேண்டியது உடைய கட்டி காக்கும் தேவி சக்தி உமையவளம்மா. எத்தனையோ தெய்வங்கள் இருக்கிறதம்மா, என்ன கேட்கவில்லை. நான் உன்னை அழைத்து வந்து அன்போடு ஆதரவோடு உனக்கு வேண்டிய பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்து கடைசி நேரத்துல நீ பூஞ்சோலைக்கு செல்லும் பொழுது உன் கண் கலக்காம போகணும்னு தான் ஆசை. எத்தனையோ பேர்கள் 5 பேர் அணிந்து கொண்டிருப்பாங்க. கடைசி நேரத்துல இந்த துணிதாமா பிறந்த வாசத்துக்காக கொடுக்க வேண்டியிருக்கு. எல்லாத்தையும் கேட்கலாம். முத்தாள பரமேஸ்வரி ஆலயம் எங்க இருந்தாலும், என் இனத்தோர்கள் எங்க இருந்தாலும், ஆத்மகனாக பிறந்தவர்கள் எத்தனை பேர்கள் இருந்தாலும், நான் எந்த பச்சை பந்தலிட்டேனோ அதே பச்சை பந்தலிருந்து பவனி வருவாருமா. பவனி வரும் பொழுது உன்னை முத்துப்பல்லாக்கில் ஏற்றி வருவார்கள் தாயே. மகட தோரணங்களால் அலங்கரித்து மந்தையெல்லாம் கூட்டி சுத்தம் செய்து நான் கொண்டு வந்து சேர்ப்பது இந்த ஊர் மக்கள் அத்தனை பேர்களும் சேர்ந்து ஒரு கதநாடையை கொடுத்துருக்காங்கம்மா. அந்த ஆடையை ஏற்று பணதார எல்லா பேரும் கைதட்டுங்க. இந்த ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து முத்தாளம்மனுக்கு ஆடை ஆவணம் அலங்காரம் கொடுத்தன்னு சந்தோஷத்தோடு எல்லாம் கைதட்டுங்க. அந்த ஆடை வாங்கிட்டு அம்மன் தெய்வம் மிக்க சந்தோஷம். நான் அகராவரத்தில் குடியிருக்க போகிறேன். அகராவரம் என்றால் நாளடைவில் அது அகரம் என்ற திருப்பெயர் பெறும். நான் அகரத்தில் குடியிருப்பதால் நீங்கள் எல்லாம் என்னை காண வேண்டும் என்றால் ஐப்பசி திங்கள் 2ஆம் நாள் என் கண்திறப்பன்று என்னை காண வந்தீர்களானால் உங்களுக்கு நல்வாழ்வும் செல்வாழ்வும் அளிப்பேன். இந்நாடகத்தை வைத்த ஊர் பெரியவர்களும் அவரது குடும்பத்தாரும் விழா கமிட்டியாளரும் அவரது குடும்பத்தாரும் இந்நாடகத்தை காண வந்த உள்ளூர் பொதுமக்களும் அவரது குடும்பத்தாரும் வெளியூர் பொதுமக்கள் அவரது குடும்பத்தாரும் இந்நாடகத்திலே ஒளிபொலி அமைப்பு இந்தியன் சவுண்ட் சர்வீஸ் உரிமையாளரும் அவரது குடும்பத்தாரும் அதிலே பணிபுரியும் நண்பர் அனைவரும் அவரது குடும்பத்தாரும் இந்நாடகத்தை முன்னோடியாக நடத்தி கொடுத்த ராஜாங்கம் அவர்கள் அவரது குடும்பத்தாரும் இந்நாடகத்தை நடிகர்களை அழைத்து வந்து இங்கே அறிமுகம் செய்த மிருதங்க சக்கரவர்த்தி பிரகாஷ்
நல்லமணி செல்வகுமார் அவர்களும் அவரது குடும்பத்தார்களும் இந்நாடகத்திலே கலந்து கொண்ட சில நடிகர் குடும்பத்தார் மகன்களும் இவர்களெல்லாம் எந்த முகம் போனாலும் தங்க முகமாக வர வேண்டும். இவரது குடும்பமெல்லாம் பட்டி பெருகி பால் பானை பொங்கி இந்த காளியம்மன் கோபுரமும் அந்த அகரத்து முத்தாளம்மன் கோபுரமும் எப்படி உயர்ந்து நிற்கிறதோ அதை போல இவர் குடும்பமெல்லாம் உயர்ந்து நிற்கும் என்று அந்த முத்தாளம்மனின் அறுபடி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.